முக்கியமான விஷயங்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல வந்து கிரியேட் பண்ணியிருக்கானுங்க. பார்த்துட்டு செம்ம ஷாக்காக போறீங்க. நருட்டோ ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய குட் நியூஸ் வந்து இருக்கு. எல்லாத்த பத்தியுமே நம்ம வந்து டீட்டெயில்டா அந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஓகேங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட்டிங்லேயே ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு வாட்ச் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இங்கே புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. இது வந்து நம்மளோட செகண்ட் சேனல் தான். ஓகேங்களா? அப்கமிங்ல இங்கேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் வந்து பண்ண போறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை மட்டும் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இல்லையா, ஜனவரி 10லேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள நருட்டோ ஈவெண்ட் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 6 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஏர்லி 2025 வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரக்கூட அந்த மாஸ்டர் ஸ்கின்னு. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தனியாக ஒரு வில்லேஜ் வந்து வரப்போகுதுங்க சீக்ரெட்டாக. அந்த வில்லேஜில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9 டைல் ஃபாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மிருகம் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. ஆக்சுவலாக அந்த சாப்டராக வந்து வரப்போகுது. ஃபஸ்ட்டு சாப்டரில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கியூபி அட்டாக்னு சொல்லிட்டு ஒன்று இருக்காது, என்னன்னு தெரியல. அதில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஜிராயா பண்டில் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. அண்ட் மெயினாக அந்த ரிம்னான் வில்லேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பாய் சொல்லியிருங்க மக்களே. அதுக்கு பதிலாக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீக்ரெட் வில்லேஜ் வந்து நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது. இந்த வில்லேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து இப்படி தான் வந்து இருக்க போகுது. அண்ட் இந்த வில்லேஜ்க்குள்ளே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த 9 டைல் ஃபாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து உள்ளார விட்டுருப்பானுங்க. ஓகேங்களா? நம்ம அது கூட சேர்ந்து ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும். பயங்கரமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் அப்ராக்சிமேட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி தான் வந்து இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பயங்கரமாக பெருசாக வந்து இருக்கும். லைக் இப்போ ரீசெண்டாக கூட பப்ஜியில் வந்து இந்த மாதிரி நாட் பண்ணியிருப்பானுங்க. பெருசாக இருக்கும். லைக் அதாவது அது கூட நீங்கள் வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பார்க்குறீங்க இல்லையா, அதோட உருவமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்க போகுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இதை பீட் பண்ணுறது மூலயமா மேபி நமக்கு ரிவார்ட்ஸ் ஃப்ரீயாக கொடுக்கலாம். இல்லைனா அது அன்பீட்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி அந்த ஷோ கேஸ்க்கு மட்டும் வைக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த மிருகம் வந்து அந்த ஸ்பெஷல் வில்லேஜில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இன்க்ளூட் பண்ண போகிறாங்க. இது மட்டும் இல்லைங்க, நிறைய வெப்பன்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி கேமுக்குள்ளே வரப்போகுது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இதெல்லாம் வந்து ஒரு வெப்பன் தான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எஃபெக்ட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கும். இதெல்லாம் நல்லா சீக்ரெட்டாக வச்சுட்டு இருந்தானுங்க. இப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீக்ரெட்லாம் உடஞ்சி ஒரு மாதிரி லீக் ஆகிருக்குது. இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே வந்து வரப்போகுது. ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பவர் வந்து கொடுத்துருக்கானுங்க. இங்கே பார்த்தீங்களா, இதுக்கு வந்து ஒரு பவர் இந்த மாதிரி வந்து வருது. அதுக்கப்புறமா இப்போ ஒன்று பண்ணுவா பாருங்கள், இங்கே பாருங்கள், இது பண்ணுறது மூலயமா ஒரு மாதிரி வருது. இங்கே பாருங்கள், திடீர்னு இப்படிங்கன்னா பயங்கரமாக வெடிக்குது. இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பவர் நான் நருட்டோ பார்த்தது கிடையாது. இது என்னன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பண்ணுறாங்க, ஒன்று பறக்குது. இதே மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வெப்பன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கானுங்க. இங்கே பாருங்கள், இது ஒன்று இருக்குது. இது ஏதோ ஃபயர் பால் ஜஸ்டோ அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்கானுங்க. இது ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நருட்டோ சீரிஸில் வரக்கூடிய ஒரு கேரக்டரோட பவர்னு நினைக்கிறேன். அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ள வந்து விட்டுருக்கானுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஏதோ ஒரு மாதிரி துப்புற மாதிரி இப்படி செய்கிறான். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ வெடிக்குது. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெருப்பு பொருள்லாம் வந்து வருது. இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மோடில் வரப்போகுதா, இல்லை ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்லேயே வந்து இன்க்ளூட் பண்ண போகிறாங்களா அப்படின்றது தெரியல. பட் இந்த எல்லா வெப்பன்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே வந்து வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. நருட்டோ ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரியல் டைமாக நருட்டோ சீரிஸ் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸே உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்களே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பவர்லாம் வந்து வச்சிருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து கொடுக்க போகுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இதோ இங்கே வந்துட்டு பாருங்கள், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்னொரு வெப்பன். ஓகேங்களா, ஏதோ பிளேடு மாதிரி இருக்குது. இதை தூக்கி போடுறது மூலயமா அவன் மேலே பட்டால் அதுலேயும் டேமேஜ் ஆகுது. இங்கே பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உடைக்க முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைரி குனாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுவுமே வந்து பார்க்கறதுக்கு சேமாக தான் இருக்குது. பட் இது மூலயமா இங்கே பாருங்கள், இது ஏதோ சம்திங் வெடிக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் நிஞ்சா பிளேட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. கையில் ஏதோ இங்கே பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி செம்மையாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கையில் வந்து பிடிச்சிட்டு இருக்கான். அதை வீசுறது மூலயமா பயங்கரமாக டேமேஜ் கொடுக்குதுங்க. இங்கே பார்க்குறீங்க இல்லையா, வேறு லெவலில் வந்து அடிக்குது. இனிமேல் கன்ஸே தேவையில்லை போல். இதை வச்சே வந்து இங்கே கேம் பிளே ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ நாளாக ஃப்ரீ ஃபயரில் வெப்பன்ஸை மட்டுமே வச்சு ப்ளே பண்ணிட்டு இருந்த நம்ம இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது கேட்குறப்பே இல்லையா. ஸோ பார்ப்போம், இந்த கொஞ்சம் நாளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே வந்து நம்ம இது வந்து வரப்போகுது. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணுறப்பே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நருட்டோ வந்து அப்படியே நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அந்தளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கானுங்க. இங்கே பாருங்கள், சொல்லிக்கிட்டே போகலாங்க, அவ்வளோ விஷயம் வந்துட்டு. இது வந்து ஒரு பிக்கஸ்ட் கொலாபரேஷன் அப்படின்றதுனால நிறைய அந்த நருட்டோ ஈவெண்ட்டில் என்னெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்களோ எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டி மாதிரி உட்காந்துட்டு இருக்குது. மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நருட்டோவை பேஸ் பண்ணி ஒரு பண்டில் வந்து வரப்போகுதுங்க. இங்கே பார்க்குறீங்க இல்லையா, 3 செக்ஷனாக வந்து கொடுத்துருக்கானுங்க. லூப்பு, அதுக்கப்புறம் ஆவரேஜ் மூடு, அப்புறம் குராமா மூடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கானுங்க. ஓகேங்களா, ஆவரேஜ் கிடையாது, சேஜ் மூடுன்னு சொல்லிட்டு 3 கொடுத்துருக்கானுங்க. இது ஒவ்வொன்றும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கலர் வந்து மாறுது. இது ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவோ பண்டில் தான் நினைக்கிறேன். இது வந்து இன்னமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சீக்ரெட்டாக மெயின் பண்ணிட்டுருக்கானுங்க. இது வந்து எக்ஸாக்டாக இது வரைக்கும் லீக் ஆகலை. ஓகேங்களா, இந்த பண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் பண்டில் அப்படின்ற
அப்படின்றதுனால டெஃபினட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவோ பண்டில் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சீக்கிரமே சொல்கிறேன். ஓகேவா? இது தவிர ஒரு ஹைப்பர் புக்கெலாம் வந்து வரப்போகுது போல். அப்புறம் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ஹூகாங் இருக்கான் பார்த்தீங்களா, அவங்களோட ஸ்கின்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மரக்கட்டையாக வந்து மாறிக்குவீங்க. ஸோ புஷ்ஷுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்ஸ்க்கு மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள வந்து இந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரப்போகுது. அதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் வந்து கொடுக்க போகிறாங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. அது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, ஐ திங்க் இது வந்து ஏதோ ஒபிடோன்னு சொல்கிறானுங்க, யாருன்னு தெரியாது எனக்கு. இதெல்லாம் வந்து வரப்போகுது. ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டுக்கு போகிற அந்த மாஸ்க் மாதிரி ஒன்று இருக்கும், அது அப்புறம் நெத்தியில் போகிற அந்த பேண்டு அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரப்போகுது. மெயினாக அந்த குராமா பார்க்குறீங்க இல்லையா, அந்த ஒரு ஃபாக்ஸ் அந்த அனிமலு, அதை பேஸ் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கைவிங் ஸ்கின்னும் வந்து வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அது மேலே நின்று இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்களேன். இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பறக்க முடியும். லைக் ஃப்ளைட்டுக்கு மேலே நீங்கள் வந்து தனியாக வருவீங்க, அது மேலே உட்காந்துக்கிட்டே நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் வருவீங்க. மக்களே செம்மையாக இருக்குது. இது வந்துட்டு இது வரைக்கும் அந்த ஸ்கைவிங் ஸ்கின்னை விட கொஞ்சம் பெருசாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இது மூலயமா நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து வர முடியும். ஓகேங்களா? நருட்டோ ஈவெண்ட் வந்ததும் போதும், அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஒரு மெமரிஸை க்ரியேட் பண்ணுற மாதிரி அந்த ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் வச்சுக்க முடியுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்குறீங்க இல்லையா, அந்த தீமை பேஸ் பண்ணி வரக்கூடிய அந்த சவுண்ட் எஃபெக்ட்டு, நிறைய எமோட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி வரப்போகுது. இது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், மெயின் சேனல்லே பார்த்துருப்போம். இந்த எமோட்டு இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிஞ்சா பிளேட் வச்சு ஒன்று பண்ணுவோம், அந்த எமோட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது இங்கே பாருங்கள், மெயின் பவரை வச்சு வரக்கூடிய ஒரு முக்கியமான எமோட்டு இது. ஸோ இதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மெயின் எமோட் இருக்கு இல்லையா, நருட்டோவோட முக்கியமான ஒரு ஆக்ஷன் ஏதோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு எமோட்டாக வந்து வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நருட்டோ ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம கேமுக்குள்ள வந்து வரப்போகுது. ஓகேங்களா? இன்னும் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய பண்டில்ஸ்லாம் பார்க்கல இல்லையா, அதை நான் உங்களுக்கு நாளைக்கு நம்மளோட மெயின் சேனலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள், நருட்டோ ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த ஒரு ஐட்டம் கேமுக்குள்ளே வந்தால் சூப்பராக இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க இல்லையா, அது என்ன ஐட்டம் அப்படின்றத பற்றி மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஐஸ் கார்த்திக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போதைக்கு இந்த ஒரு வீடியோவை அதில் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. இந்த சேனல்லையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பண்ண போகிறோம். ஸோ அகைன் சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐகான் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சி